செம்பருத்தி பூ. இந்த பூ எதுக்கோசரம் இப்போ பறிக்க போகிறோம். எண்ணெயில் இது எண்ணெயில் தாளிச்சிட்டு இது போட்டால் முடி நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது செம்பருத்தி பூ பறிச்சிட்ருக்கோம். செம்பருத்தி பூ செம்பருத்தி பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ கருவேப்பிலை வேணுமா? கருவேப்பிலையும் செம்பருத்தியும் கடையில் நேற்று தான் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வேணும், தேங்காய் எண்ணெய். அதுக்குள்ளே 2 மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கினா நல்லா முடி வளரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அதுக்கோசம் தான் சரி செம்பருத்தி பூவும் கருவேப்பிலை பறிச்சிடுவாங்க. சரி இப்போ அங்கே போய் செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். கருவேப்பிலை பறிச்சிட்டு போய் அதை கொதிக்க வச்சுட்டு அது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சா நல்லா இருக்கும். அதை பாருங்கள், ஜோபில் வச்சுன்னு சுற்றுறேன். செம்பருத்தி பூ கருவேப்பிலை பறிக்க தான் வந்துட்டோம். கருவேப்பிலையே இல்லை மரத்தில். மரம் இல்லை காஞ்சி போய் வெயில் காலம் இல்லை. சிட்டி குட்டி குட்டியாக இருக்குது. கருவேப்பிலை மரம்லாம் இருக்குது அங்கே இங்கே. நானா அதுலேயே பாருங்கள், இந்த மாட்டிலே இல்லை கருவேப்பிலை. எல்லா கலர் ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. నానా ఇతకు రారా ఇడుండు. இது எல்லாமே பறிச்சிட்டோம். கருவேப்பிலை எல்லாம் பறிச்சிட்டு போகும்போது பாருங்கள், கொல்லிலாய் சின்னதாக குட்டி குட்டியாக மாங்காய் சீசன் மேலே நல்லா வந்துடணும் இல்லையா. இப்போ எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. தின்கூடுதரா தின்கூடுதரா. மே மாதத்துக்குள்ளே அதெல்லாம் கொஞ்சம் பழுத்துரும். மே மாதத்தில் அந்த மாதிரி பழுக்கும். 2 மாதத்துல நல்லா பெருசாகிடும். இப்போ குட்டி குட்டியாக வந்துக்குது. இப்போ அந்த மரத்தில் இந்த மரத்தில் பூ மட்டும் காய்ச்சிக்குது. இந்த மரத்தில் பாருங்கள் காய்ச்சி சின்ன குட்டி குட்டியாக காய். அதெல்லாம் பறிச்சுட்டு பாருங்கள். அங்கே பூவெல்லாம் பொறுக்கிட்டு வந்தோம். உகாதி பண்டிகை வருது. உகாதி பண்டிகைலாம் நான் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி இந்த பூ பேர் தமிழில் என்னன்னு தெரியாது, தெலுங்குலனா மோத்துக்கூழ்னு சொல்லுவாங்க. அந்த பூ தான் மாதிரி பறிச்சிருக்கோம். இந்த மாதிரி பூவெல்லாம் பறிச்சிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு உகாதி பண்டிகைக்கு ஒரு நாள் அதான் ஹோலி கொண்டாடுவோம். உகாதி பண்டிகைலாம் ஹோலி கொண்டாடும் போதெல்லாம் இந்த பூவெல்லாம் தெளிச்சிட்டு அது தெளிப்போனால் இது புல்லை எடுத்துன்னு போய் வெயிலில் காய வச்சுட்டு நல்லா நசுக்கி விட்டுட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சுண்ணாம்பு அது இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுதான் நான் சின்ன வயசில் ஹோலி கொண்டாடின விதம். ஏன்னா அப்போ சின்ன வயசில் காசெல்லாம் வீட்டில் யாரும் தரமாட்டாங்க. அதனால் பூ நானே எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி பொறுக்கிட்டு செய்வோம். மாடு அது வேறு ஹைட்டாக கட்டிட்டாங்களாம். அது என்ன சிக்கிட்டவே சேர்க்காது. ஓய்
దాన్ని కొంచెం కిందకంటే అమ్ముకిడే అవి హైట్గా కట్టేసిందనే కొస్తునే కయ్యలే హైట్గా కట్టినానే అది వచ్చి ఇదన్నది పో కొంచెం దింపిద్దాన్ని పోయి వెయ్యిల కాయ వచ్చితే లేదు పో నిన్ను కుమ్మేలు పో లేదు పో అది అట్లా బెదిరించేది ఆడవాళ్ళు ఏం చేసేది అది పో రక్కన పో మెదిలే నాకు చెప్పింది అది నన్ను చూసి ఇంకా ఎగులాడుతుంది దానికి ఏనో చూడే పాపమో ఆగకుండేది అమ్ముకో సరే ఇది అమ్ముకో అది సరే దింపొద్దు దింపొద్దు చాలు అంతే ఇంకొంచెం అమ్ముకో అవక పూలు ఎండేస్తాను పూలు పసుపు పూలు మోతకు పూలు అది కాదు మోతకు పూలు ఆడండి ఇది నూనెకి వేయాలి ఇది ఓలి కొన్నాడే దానికి పెట్టో పెట్టు నూనె ఎత్తుపో నేను కాబడతాను నేను పో செம்பருத்தி పువ్వు எண்ணெய் கொதிச்சுட்டு பூவெல்லாம் குறைஞ்சி ரெக்கையோடெல்லாம் பறிச்சுட்டு எண்ணெயில் போடணும் எல்லாம் வெளியே பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே போடுவோம் நல்லா இருந்தால் நிறைய பூ பறிச்சுட்டு ఇంతేంటికే దానికి అది పెట్టుకున్నా పెద్దదాకు చిన్నకులు ఎత్తు సార్కి వేస్తాం సార్ మంచిది పెద్దాకు కానీ సార్ మంచిది పెద్ద చెప్తాను பாருங்க சின்ன இது மாதிரி கருவேப்பிலை அப்படியே மெல்ட் ஆகுது எப்படியே கலரே சேஞ்ச் ஆகி போச்சு போடு நிறைய கருவேப்பிலை அதே மாதிரி பல்கியா அதே மாதிரி மெந்தாலா வெந்தயம் ಏನು ಕೊಡ್ಕ ఎట్లా కలర్ చేంజ్ అయిపోయి కదా ఎగిరిస్తుంది కదా ஃபுல்லாக கொதிக்க வச்சாச்சு கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிச்சு அதை ஆறின பிறகு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு பாட்டில் 6 லிட்டர் பாட்டில் 200 ml பாட்டில் வந்து கடையில் வாங்கினது பேராஷூட் எம்எல் வந்து 100 ரூபாவாம் இது 6 லிட்டரு 165 ரூபா 6 லிட்டர் வாங்கினேன்
1 லிட்டர் வாங்கிட்டு அதான் இந்த செம்பருத்தி பூ கருவேப்பிலெலாம் போட்டால் கொஞ்சம் முடி நல்லா வளரும். அந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. அதனால தான் சரி காலைல போய் அதை பறிச்சிட்டு வந்தேன். பறிச்சிட்டு வந்து நானே கொதிக்க வச்சுட்டு அது இது பண்ணிட்டேன். நல்லா வருதா என்னன்னு நமக்கு தெரியாது. அவன் போட்டு தான் சொல்லணும் நல்லா வருதா இல்லையான்னு. அப்படி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்கும். பாய்.